ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, நம்ம கன்சீவ் ஆக போகிறோம்னு ஏர்லி ஸ்டேஜ்லேயே, அதாவது கரு உருவாக தொடங்கும் போது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாங்கிறத பற்றின ஒரு வீடியோ தான் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, அப்போதான் உங்களுக்கு தெளிவாக புரியும். கரு உருவாகிறது ஒரு ஈஸியான ப்ராசஸ் கிடையாது. நம்ம உடம்புல கரு ஃபார்ம் ஆகும்போது நம்ம உடல் ரீதியான பல மாற்றங்கள் ஏற்படும். இந்த திடீர் மாற்றத்தினால சில அறிகுறிகளை வச்சு ஈஸியாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிம்டம்ஸ் இருக்கும். வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல என்னன்னா டயர்ட்னஸ். கரு உருவாகிற நேரத்துல சில பேருக்கு பாடி ரொம்ப டயர்டா ஃபீல் ஆகும். அதுக்கு காரணம் என்னன்னா, கரு உருவாகிறதே நம்ம ரத்தத்துல தான். இந்த கரு உருவாகும் போது தேவையான ரத்தத்தை நம்ம உடம்புல இருந்து எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாம அதுக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் நம்ம உடம்புல இருந்து எடுத்துக்கும். திடீர்னு நம்ம உடம்புல ஒரு பிரெக்னன்சி ப்ராசஸ் நடக்கும் போது கண்டிப்பா நம்மளோட பாடி டயர்ட் ஆகும். சோ பாடி டயர்ட்னஸும் நம்ம கன்சீவ் ஆக போறோங்கிறதுக்கான ஒரு சிம்டம்னு சொல்லலாம். செகண்ட் பாத்தீங்கன்னா வெஜைனல் டிஸ்சார்ஜ். கரு உருவாகும் போது சில பேருக்கு பாத்தீங்கன்னா வெஜைனல் டிஸ்சார்ஜ் அதிகமா இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல லைட்டா எப்போவாச்சும் ப்ளீடிங் இருக்கும். இந்த மாதிரி சிம்டம் இருந்தாலும் நம்ம கன்சீவ் ஆக போறோம்னு நினைச்சுக்கலாம். தேர்ட் பாத்தீங்கன்னா பெல்விக் கிராம்பிங். சில பேருக்கு பாத்தீங்கன்னா வயிறு வலி இருக்கும். அதாவது அடி வயிற்றுல குத்துற மாதிரி அல்லது புடிச்சு இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கரு இம்ப்ளான்ட் ஆகும் போது இந்த மாதிரியான சில வலி சில பேருக்கு இருக்கும். எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது, சில பேருக்கு மட்டும் இருக்கலாம். இதுவும் கன்சீவ் ஆக போறதுக்கான ஒரு சிம்டம்னு சொல்லலாம். ஃபோர்த் சிம்டம் என்ன, பிரஸ்ட் பெயின். சில பேருக்கு பாத்தீங்கன்னா பிரஸ்ட்ல வலி இருக்கும். இது எதனாலன்னா ஹார்மோன் சேஞ்சஸ்னால வரக்கூடிய ஒரு வலி தான். இதுவும் கன்சீவ் ஆக போறதுக்கான ஒரு அறிகுறின்னு சொல்லலாம். ஃபிஃப்த் என்னன்னா பாடி டெம்பரேச்சர் அதிகமாகும். நல்லா தான் இருப்போம், திடீர்னு பார்த்தா நம்மளோட உடம்பு நல்லா சூடாகிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஆனா ஃபீவர் இருக்காது. இந்த மாதிரி நம்மளோட உடம்பு சூடா இருந்தாலும் கன்சீவ் ஆக போறதுக்கான ஒரு அறிகுறின்னு சொல்லலாம். சிக்ஸ்த் சிம்டம் என்னன்னா ஃபேஸ் கொஞ்சம் க்ளோயிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். கரு உருவாகும் போது நம்ம பாடி டயர்டா இருந்தாலும் நம்ம ஃபேஸ் கொஞ்சம் ஷைனிங்கா பிரைட்னஸா இருக்கும். இதுவும் நாம கன்சீவ் ஆக போறதுக்கான ஒரு சிம்டம்னு சொல்லலாம். செவன்த் என்னன்னா வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு எழும்பும்போது லைட்டா ஒரு தலை சுத்து, இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதுவும் கன்சீவ் ஆக போறதுக்கான ஒரு சிம்டம்னு சொல்லலாம். எய்த் சிம்டம் என்னன்னா பேக் பெயின். கரு உருவாக ஆரம்பிக்கும் போது அடி முதுகு, அதாவது இடுப்பு பக்கத்துல வலி அதிகமா இருக்கும். பேக் பெயினால படுத்துட்டே இருக்கணுங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். படுக்கும் போது கொஞ்சம் ரிலாக்ஸேஷனா ஃபீல் ஆகும். இதுவும் கன்சீவ் ஆக போறதுக்கான ஒரு அறிகுறின்னு சொல்லலாம். நைன்த் சிம்டம் என்னன்னா ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். கரு உருவாகும் போது சில பேருக்கு அடிக்கடி யூரின் போகணுங்கிற ஃபீல் இருந்துட்டு இருக்கும். இதுவும் ஒரு சிம்டம்னு சொல்லலாம். எல்லாருக்கும் இருக்காது, சில பேருக்கு மட்டும் இருக்கும். 10th சிம்டம் என்னன்னா வெஜைனல் ஹீட். கரு உருவாகும் போது நம்மளோட வெஜைனல் ஏரியா நல்ல ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். வெஜைனல் ஏரியா ஹீட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தாலும் நாம கன்சீவ் ஆக போறதுக்கான ஒரு சிம்டம்னு சொல்லலாம். இதுல ஏதாச்சும் 1-2 சிம்டம்ஸ் இருந்தாலும் நீங்க கன்சீவ் ஆக போறோம்னு நினைச்சுக்கலாம். ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு விதமான அறிகுறி இருக்கும். பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்க நிறைய பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரைகள் உங்க உணவுல நிறைய சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க. பாடியை ஹீட் ஆகாம பாத்துக்கோங்க. எல்லாத்த விட ரொம்ப முக்கியம், ஹாப்பியா, டென்ஷன் இல்லாம, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா, கூலா, ரிலாக்ஸா இருங்க. ஈஸியா கன்சீவ் ஆகலாம். அது மட்டும் இல்லாம பாசிட்டிவ் எனர்ஜியோட கான்பிடென்டா இருங்க. நான் சொன்ன சிம்டம்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு இருந்தா டிராவல் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. அப்புறம் ஸ்வீட் சாப்பிட்றத கம்மி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போடுங்க. அப்படியே உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.